1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நம்ம எராமிஸ் இருக்கார்ல, எராமிஸ் சுபவீர பாண்டியன், அவர் சீமானால மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காரு. ரொம்ப கொடூரமாக பாதிக்கப்பட்டிருக்காரு. எப்படின்னா மனநல மருத்துவமனையில் சேர்க்கிற அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு. அவர் இப்போலாம் மேடையில் ஏறினாலே இந்த பொம்பளைங்களாம் ஒப்பாரி வைப்பாங்கல்ல, இந்த சாவு வீட்டில் போனோம்னா பொம்பளைங்களாம் ஓன்னு ஒப்பாரி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒப்பாரி வைக்கிறது மட்டுமே முழு நேர வேலையை வச்சிருக்காரு. என்ன சொல்றாருங்கிறத முதல்ல கேளுங்க. திராவிட பன்றிகள் என்று சொல்லுகிறீர்களே, இது விமர்சனமா? திராவிட பன்றிகள் என்று சொல்கிறீர்களே, இது விமர்சனமா? நாங்கள் அத்தனை பேரும் உயிராய் நேசிக்கிற எங்கள் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞரை திருவாரூர் திருடன் என்று சொல்லுகிறீர்களே, இது விமர்சனமா? அதுவும் நாங்கள் உயிராக மதிக்கக்கூடிய எங்களது தலைவர், எங்களது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களை திருவாரூர் திருடன் என்று சொல்கிறீர்களே, இது விமர்சனமா? தூரத்திலே இருந்து சில நாய்கள் குறைக்கின்றன என்கிறீர்களே, இது விமர்சனமா? உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் மேடை போட்டு பேசுவதை, நாங்கள் எங்களுடைய காசுகளை செலவு பண்ணி மேடை போட்டு கருத்தியலாக பேசுவதை, பெரியாரை பற்றி பேசுவதை, சீமானை பற்றி பேசுவதை தொலைதூரத்தில் சில நாய்கள் குறைக்கிறது என்று சொல்கிறீர்களே, இது விமர்சனமா? தட்டுகிற தங்கை தம்பிகளே, இது விமர்சனமா என்று உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா? உண்மையிலேயே இதுதான். பொட்டச்சி கூட இப்படி ஒப்பாரி வைக்க மாட்டான், பொம்பளைங்க கூட இவ்வளவு ஒப்பாரி வைக்க மாட்டாங்க. கதறி 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 அழுகிறாரு நம்ம ஐயா சுபவீர பாண்டியன். அதுல கடைசி ஹைலைட்டா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. கீழே அமர்ந்து கை தட்டுகிறீர்களே தம்பி தங்கைகளே, இது உங்களுக்கு விமர்சனமா? இது நியாயமா? இது நீதியா? வடிவேல் சொல்லுவார்ல, பேச்சு பேச்சாதான் இருக்கணும், கை நீட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ பாதிக்கப்பட்டாருன்னு தெரியல. இது எல்லாத்த விட ஹைலைட் என்ன தெரியுங்களா? இது எல்லாத்த விட, இதுவாவது பரவாயில்ல, இது எல்லாத்த விட கொடூரமான ஹைலைட்டு ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு. வணக்கம். இன்று காலை 6 மணிக்கு நம்முடைய வலைத்தள அணி உருவாக்கிய தமிழ் குறித்த ஐயா பெரியார் அவர்களின் கருத்தை நான் என்னுடைய ட்விட்டர் பகுதியில் பதிவிட்டேன். அதற்கு இந்த 12 மணி நேரத்தில் 124 பின்னூட்டங்கள் வந்திருக்கின்றன. மகேஷ் வாசுதேவன் என்னும் ஒரே ஒரு நண்பரை தவிர மற்ற அனைவரும் பெரியார் அவர்களையும் என்னையும் கேவலமாக திட்டி பதிவிட்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தோழர் ஒருவர் கூட எதிர்ப்பதிவோ அல்லது அதை ஆதரித்து ஒரு கருத்தோ வெளியிடவில்லை. நம் அமைப்பின் தோழர்கள் அனைவரும் கடுமையான வேலையில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்கிறேன். வேலையில்லாத நான் மட்டும் தொடர்ச்சியாக அவர்களோடு போராடி கொண்டிருக்கிறேன். நன்றி தோழர். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஐயா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காருன்னு பாருங்களேன். ஒரு கருத்து போடுறாரு. நான் பெரியாரை பற்றி, பெரியார் எல்லாரும் தமிழை விமர்சனம் பண்ணாரு, தமிழுக்கு எதிரானவர் பெரியார் அப்படின்லாம், தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு, திருக்குறளை தங்கத்தட்டில் வச்ச மலம் சொன்னாரு. இதுக்கெல்லாம் எதிராக பெரியார் தமிழ் வளர்த்தது குறித்து நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் சமூக வலைதளத்தில். அந்த சமூக வலைதளத்தில் நான் போட்ட பதிவுக்கு கீழே 124 கமெண்ட். நல்லா பாருங்க, 124 கமெண்ட் வந்திருக்கான். அந்த 124 கமெண்ட்ல ஒரே ஒருவர் மட்டும்தான் தீகாவை சார்ந்தவர். மற்றவங்க எல்லாம் என்ன கழுவி 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 ஊத்துறான், கீழே கண்டமேனிக்கு திட்டுறான். எல்லாமே நாம் தமிழர் கட்சி தாம்பிங்க. இப்போ நம்ம ஆளுங்க எல்லாருமே வேலையா இருக்கிறீங்கன்றது புரியுது. எப்படி நம்ம ஆளுங்க திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள், பெரியாரிஸ்டுகள், திமுகவை சார்ந்தவர்கள் எல்லோருமே நீங்கெல்லாம் வேலையா இருக்கிறீங்கன்னு தோணுது. நான் ஒருத்தவ மட்டும் நாம் தமிழர் கட்சி கிட்ட மாட்டிக்கிட்டு வேலை இல்லாம இவ்வளோ அடி வாங்குறேன், இவ்வளோ திட்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஐயா கதறி 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 அழுகுறாரு. நல்லா உண்மையிலே பாருங்களேன். நான் ரொம்ப ஒரு சின்ன யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். நான் வச்சிருக்கிறது பெரியஸ்லாம் இல்லை. எனக்கு மனசில் தோன்ற கருத்துக்களை நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக பதிவிடுறதுக்கு ஒரே ஒரு சின்னதாக கரும்புலின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அது ரொம்ப குட்டியோண்டு. அந்த சேனலில் ஒரு வீடியோவுக்கு மிஞ்சி போனால் ஒரு 20 கமெண்ட்டு, 15 கமெண்ட்டு, 7 கமெண்ட்டு, 50 கமெண்ட்டு, இதுதான் ஒரு ரொம்ப அதிகமாக வர்ற வீடியோவுக்கு ஒரு 200 கமெண்ட் வரும். நான் உண்மையிலேயே நம்மளுக்கு அதையெல்லாம் போய் எல்லாத்தையும் படித்து பார்த்து எல்லாத்துக்கும் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா நம்ம யூடியூப் மட்டும் நடத்தினா பரவாயில்ல, இன்னும் மற்ற வேலைகளையும் செய்கிறோம். ஒரு சமூக நீதி குழுவோடைய தலைவர், சமூக நீதி இயக்க குழுவோட தலைவர், அரசால அறிவிக்கப்பட்டவர். நான் போட்ட பதிவுக்கு எத்தனை கமெண்ட் வந்திருக்கு,
அந்த கமெண்ட்ல நம்மளுக்கு ஆதரவா எவன்லாம் பதிவு போட்டிருக்கான், நம்மளை எத்தனை பேர் திட்டிருக்கான் அப்படின்னு பார்க்குறாருன்னா அவர்லாம் உண்மையிலே மேதாவிங்க, ஆகப்பெரிய ஜீனியஸ். எனக்கு தெரிஞ்ச அண்ணன் சீமான் அவர்களிடத்துல கேட்கறது என்னன்னா, தயவு செஞ்சு இந்த ஆளை போட்டு அடிக்காதீங்க. பாவம், அது என்ன பண்ணும்? ஒரு சான் வயிற்றுக்கு எம்மான் திட்டுடா வாங்கிறது, எவ்வளவு அடி வாங்கிறது. திமுகவுக்கு நாங்கள் முட்டு கொடுக்க போய் முரட்டை அடி அடிக்கிறானுங்களே அப்படிங்கிற மாதிரி கதறி கதறி அழுகுறார். உண்மையிலே ஆரம்ப கட்டத்தில் இவரும் பெரியார் விமர்சித்தவர் தான், இவரும் திமுக விமர்சித்தவர் தான். இன்னைக்கு திடீர்னு திமுகவில் வந்து கஞ்சி ஊத்துறாங்க, வேற வழி கிடையாது. இப்போ ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, இவங்க தான் புளியை முறத்தால் அடித்து விரட்டினாங்க, அதனால தான் இவங்களோட போட்டோவை இப்போ தீப்பெட்டிக்காரன் வந்து திருடி போட்டான். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு. நம்மனா தான் சோறுன்னு சொன்னாங்க, நீங்கள் சோறு சாப்பிடுவீங்களே, நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு கஞ்சி ஊத்துறது திமுக, சோறு போடுறது திமுக, வேற வழி இல்லைல்ல. 3 வேளை கறி சோறு சாப்பிட்ணும், நம்மளுக்குன்னு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து திமுகவை எதிர்த்தா நடக்குமா? நடக்காது. அதுவும் நாங்கள் பெரிதும் போற்றுகின்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களை திருவாரூர் திருடன் என்று சொல்கிறீர்களே, இது விமர்சனமா? உண்மையில செம்ம ஹைலைட்டுங்க. இப்போ நம்ம ஆளுங்க பேசுறத இப்போ நாம் தமிழ் கட்சி மேடை போட்டு பேசுறது, அது நாம் தமிழ் கட்சிக்காரன் மட்டும் தான் பார்த்துருப்பான், நம்ம ஆளுங்க மட்டும் தான் பார்த்துருப்பாங்க. தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் பார்த்துருப்பாங்க, திமுகவுடைய எதிர்ப்பாளர்கள் திராவிட எதிர்ப்பாளர்கள் பார்த்துருப்பாங்க. ஆனால் திமுகவுக்கு மேடை போட்டு பெரியாரை பற்றி பேசுகிறேன், கலைஞரை பற்றி உயர்த்தி பேசுகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் மனசில் இருக்க வன்மத்தையும் சேர்த்து கொட்டிட்டாரோ அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. திமுக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஏன்னா கொடூரமாக தாக்கியிருக்காரு. இதில் இருக்கிறதுல பெரிய ஹைலைட் என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது போல, சீமான் தம்பிகள் சொல்வது போல இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே இப்படி அழுது ஒப்பாரி வச்சா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் பேசி இருக்கிறது பெரியார் எதை பேசினாரு? பெரியார் வந்து கர்ப்பப்பையை அறுத்தெறிங்கன்னு சொன்னாரு, பெண்ணடிமைத்தனம் கூடாது, அதனால கர்ப்பப்பை வந்து பெண்களை அடிமையாக்குகிறது, கர்ப்பப்பையை அறுத்தெறிங்கன்னு சொன்னாரு. ஏன் பெரியாரிஸ்டுகள் சுபவீர பாண்டியன் ஏன் அவர் பொண்டாட்டியோட கர்ப்பப்பையா இருக்கல? கி வீரமணி அவர்கள் ஏன் அவரோட மனைவியோட கர்ப்பப்பையா இருக்கல? ஏன் அவங்க மனைவி தாலியா இருக்கல? எல்லாம் மேடை போட்டு, மிகப்பெரிய ஒரு மேடையை போட்டு ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து தாலி இருக்கிற நிகழ்ச்சி நடத்துறீங்க, பெண் அடிமை பெண் விலங்கை உடைப்போம் சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் தாலியை அறுக்கக்கூடிய நீங்கள் பெரியாரிஸ்டுகள், பெரியார் கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய கி வீரமணி அவர்கள் ஏன் அவருடைய பேரனுக்கு தாலி எடுத்து கொடுத்து கட்டினாரு? இதை கேட்குறோம்ல, இதை கேட்கறதே அடிக்கிறதுனா இன்னும் அடிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. இன்னும் வந்து போட்டு புரட்டி எடுக்கிறதுக்கு நாரா கிழிப்பதற்கு 1000 விஷயம் இருக்கு. இப்போ ஊருக்கு சொல்ற நீங்க ஏன்டா பண்ணலன்னா அவர்கள் விருப்பப்பட்டார்களாம். ஆமா, சத்யராஜ் மிகப்பெரிய ஒரு பெரியாரிஸ்ட், பெரியார் தான் அவருக்கு உயிர். ஆனா அவருடைய மகனுக்கு விநாயகர் கோயிலில் கூட்டு போய் தாலி கட்டுவார். அவங்க மகனுக்கு விநாயகர் கோயிலில் கூட்டு போய் தாலி கட்டுவார். ஏன்பா அப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா, அது என் மனைவியின் விருப்பம், நான் பெரியாரிஸ்ட். எப்படி குடும்பத்தை திருத்த வக்கற்ற நாய்ங்க, குடும்பத்தில் இருக்கிறவனை சரி பண்ண முடியாத அந்த நாய்ங்க வெளியில ஊருக்கு உபதேசம். ஏன்னா வெளியில வந்துட்டா கருப்பு சட்டை போட்டுட்டோம்னா நம்ம 4 படம் நடிச்சிட்டோம், ஆகப்பெரிய மேதாவி, ஆகப்பெரிய அறிஞர், நம்ம தான் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி, நம்ம சொல்றது எதை சொன்னாலும் எதிராக உட்காந்து கை தட்ட போறாங்க அப்படிங்கிற மமதையில எது வேணா பேசிடுறது. இன்னைக்கு பாருங்களேன், முதலமைச்சர் அவர்கள் பெரியாரை போட்டிருக்கிறார். அவருடைய வழித்தோன்றல்களாக வரக்கூடிய நம்ம உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், இன்பநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் பெரியாரை போட்டிருக்கிறார்கள். அவங்க அம்மாவும் அவங்க மனைவியும் எல்லாம் என்ன பண்றாங்க? ஒட்டகத்துக்கு பூ போட்டு மரியாதை செய்யறாங்க, ஒட்டகத்துக்கு கற்பூர ஆராத்தி காட்டுறாங்க, ஒட்டகத்துக்கு காலில் விழுந்து வணங்குறாங்க, எட்டி உதைக்கல, ஒட்டகத்தை தொட்டு வணங்குறாங்க. இவ்வளவு மூட நம்பிக்கைகளின் கூடாரமாக உங்க குடும்பத்தை வச்சுக்கிட்டு, ஒட்டுமொத்த மூட நம்பிக்கையும் உங்க குடும்பத்துல வளர்த்துக்கிட்டு, வெளியில வந்து சாமியே இல்லை, கடவுளே இல்லை, கடவுளை கும்பிடாதீங்க, கடவுளை கும்பிடுபவன் முட்டாள், கடவுளை பரப்புபவன் அயோக்கியன், இப்படியெல்லாம் வெளியில பேசுவது யாரை ஏமாத்துறதுக்குன்றத பெரியார் பேசியதை எடுத்து பேசும்போதே ஐயா சுபவீர பாண்டியன் இப்படி ஓன்னு ஒப்பாரி வைக்கிறார்னா இன்னும் அடிப்பதற்கான காலம் இருக்கு. இன்னும் இதுக்கப்புறம் போட்டு புரட்டி எடுப்பதற்கான காலம் இருக்கு. தேர்தல் நேரத்தில் பெரியாரை நாரா கிழிச்சு தொங்க விட வேண்டிய தேவை இருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணுவார்? ஒருவேளை ஏதாவது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரோ, இல்லை பெரியாரிஸ்டுகளுக்கெல்லாம் விஷம் வாங்கி கொடுத்து செத்து போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஏன்னா இப்போவே மன உளைச்சல், வேதனை. நான் போட்ட பதிவுக்கு 124 கமெண்ட் வந்திருக்கு, ஒருத்தவங்க கூட ஏன்டா பார்க்கல அப்படின்னு அழுகுறாரு. தயவு செஞ்சு பெரியாரிஸ்டுகள், திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள், திமுகவை சேர்ந்தவர்கள் அவருக்கு ஒரு
கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. சமூக நீதி தலைவராக அவர் அறிவிச்சுட்டு, சமூக நீதி கட்டமைப்புக்கு அவர் தலைவராக அறிவிச்சுட்டு, அவர் தான் சமூக நீதியை காப்பாற்ற போறாருன்ட்டு அவரையே காப்பாற்ற முடியலங்க உங்களால. அவரையே காப்பாற்ற முடியல. அவர் கதறி கதறி அழுவுறாரு. அவருக்கு கொஞ்சம் ஆறுதலா இருங்க. ஆனா யாருக்கு ஆதரவாக இருந்தாலும் பெரியாருங்கிற பிம்பம் இந்த மண்ணில் இதுக்கப்புறம் எடுபடாது. அடிச்சு துவச்சி தும்சம் பண்றது மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியோடைய வேலையா இருக்கும். இதுக்கப்புறம் வந்து அடி மரணடியாக இருக்கும். இதுக்கப்புறம் பெரியாரிஸ்டுகள்லாம், திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள்லாம், திமுகவை சார்ந்தவர்கள்லாம் தயவு செஞ்சு எல்லாம் ஓடி ஒளிஞ்சிருங்க. இதில் குறிப்பாக சொல்லிட்டேன், அண்ணன் திருமாவளவன் அவர்களை சார்ந்தவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் பத்திரமா இருங்க. ஏன்னா அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரியாரிஸ்டாக மாறிட்டார். அவருக்கு எப்போ யார் தேவை, மோகன் பகவத் தேவைன்னா கூட அவர் தூக்கி பிடிப்பார். அவர் யார் கோட்சேவை கூட தூக்கி பிடிப்பார். அந்த நேரத்தில் யார் கூட கூட்டணி இருக்கோ அதை பொறுத்து தான். அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.